மனசு குளிர்ற மாதிரி யாராவது பேசுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே ரொம்ப நாழி பேசினாலும் பிடிக்காது. சுருக்குன்னு ஒரு செய்திக்கு வந்துட்டால் கப்புன்னு பிடிச்சிப்பீங்க. ரொம்ப நாழி பேசினாலும் ஒரு விஷயத்தை பிடிக்காது. ஸோ அப்போ எதையுமே ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களே, சில நேரங்களில் சில பேரை முழுசாக புரிஞ்சிக்க முடியலையேன்னு வருத்தம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு யார் பகை, யாரால் பகை, துரோகம் யாரால், நமக்கு எந்த உறவு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தர்ம சங்கடமும் வராது, தர்ம சங்கடங்கள் வராது. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அப்புறமா ராசியை சொல்கிறேன். பகை, அதாவது பேசுகிறது நேர்மையாக பேசுவாங்க, பேசுகிறது நேர்மையாக பேசுவாங்க, ஆனால் அதிகமாக பேசுவாங்க, அது நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அப்படி ஒரு ராசி இருக்குது. நேர்மையாக பேசுவாங்க ஆனால் அதிகமாக பேசுவாங்க, நம்மளை குத்தி பேசுவாங்க, அதனால நமக்கு பகை உண்டாகும். அது யார் தெரியுமா? தனுசு ராசிக்காரர்கள். அதே மாதிரி நம்மளை புரியாமல் அறியாமலே நம்மளை காயப்படுத்துவாங்க. இந்த காயப்படுத்துறது தனுசு கன்னிராசியை நிறைய பேர் உண்டு. அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, நமக்கு அது பாதிக்குமா பாதிக்காதா, நமக்கு அதில் வருத்தம் வருமானலாம் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு திங்கிங் இல்லை. அதனால் நேர்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதில் அதிகமாக பேசி நம்மளை காயப்படுத்துறது, நம்மளை விடாமல் துரத்துறது, அறியாமல் நம்மளை காயப்படுத்துறது, புரியாமல் காயப்படுத்துறது, உணர்ச்சி வசப்பட்டு நம்மளையே கஷ்டப்படுத்துறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஜிக், உங்கள்கிட்ட சில விஷயங்கள் லாஜிக்கு கிளாரிட்டி இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறது, கடைசியில் நம்பிக்கை வச்சு கடைசியில் ஏமாத்துறத முயற்சியாக கொண்டு இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இனிமையாக பேச்சு, இந்த கிளவர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அழகாக பேசி உங்கள் ரகசியத்தை, நீங்கள் போடுற திட்டங்களை வெளியில் கொண்டு வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்கும். அந்த பிஹேவியர் கொண்டவர்கள் யார் யார் அப்படின்னா மிதுனம், மீனம், தனுசு ராசிக்காரர்கள். தனுசு, மீனம், மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள்ட்ட நாம் கன்னிராசிக்காரவங்க எப்படி இருக்கணும்னா, இவங்க நம்மளை கஷ்டப்படுத்த போகிறாங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் முடிவு கொண்டு வந்துடணும். அதுக்கு அடுத்தது இவங்க நம்பி நம்மளை ஏமாற்ற போகிறாங்க, கடைசியில் ஏமாற்றிடுவாங்க அப்படி நீங்கள் முடிவுக்கு வந்துடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வேஷம் போடுறாங்க, இவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குது அப்படி நீங்கள் முடிவுக்கு வந்துடணும். அப்படி வந்துட்டிங்கன்னா இவங்களை ஜெயிச்சுப்படலாம். புரியுதா? அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமாக யார் மேலாவது நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக துரோகம் வரும். அதுவும் முக்கியமாக ஒரு வேலையாட்கள், காசு கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்களை கூட நம்பலாம். அவங்க உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு வேலையாளர் நீங்கள் வைக்கணும். 10 பேர் ஒரு லேபர் இருக்கிறாங்க, இந்த 10 லேபரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்களை கண்காணிக்க ஒரு ஆள் வைக்கணும். இதுக்கு பேர் சந்தேகமா? சந்தேகம் இல்லை, இது தூண்டுதல். அப்போ தான் நம்ம வேலை நடக்கும். ஆனால் உறவுகளை அப்படி நம்ப முடியாது. எத்தனை மேலே வச்சாலும் அவனும் இதில் கஷ்டமாக கொண்டு வந்துடுவான். ஸோ அப்போ உங்களுக்கு துரோகம் யார் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்க துரோகம் பண்ணுவாங்க. இன்னையிலேருந்து நம்பிக்கையை குறைச்சிங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே ஃபீல்டில் இறங்குங்க. நீங்கள் இல்லாத ஒரு ஃப்ரேம் இருக்கவே வேண்டாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, வீட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியணும். உங்களுக்கு தான் எல்லாமே அது புரியணும். சார் நான் அவரை நம்பியிருக்கேன் சார், அவர் பண்ணி கொடுத்துருவார் சார், வேண்டாம். நல்லவர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லவர்கள் இருக்காங்க. எல்லாரும் நல்லவர்கள் இல்லையே, எல்லாரும் நல்லவர்கள் இல்லையே, அங்கே தானே பிரச்சனை. அப்போ இந்த துரோகத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா? அது பழகிடும். சில உறவு, சில ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரவங்களாம் எனக்கு உறவு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எல்லாம் துரோகி ஆகிட்டாங்கன்னு. துரோகமே பழகியவர்கள்,
வெறும் துரோகிகளுடைய வாழ்ந்தவர்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த கன்னிராசிக்குன்னு ஒரு லாஜிக், ஒரு கிளாரிட்டியை நீங்கள் ரொம்ப விரும்புகிறவங்க, அதே லாஜிக்கை அந்த கிளாரிட்டியை வச்சு உங்களை அடிப்பாங்க. உண்மையிலே இதான் உங்களுக்குன்னு ஒரு லாஜிக்கு கிளாரிட்டி உண்டு, அதை நீங்கள் விரும்புகிறவங்க, அதை வச்சு எதிராளி அடிப்பான். அப்போ தான் கவனமாக இருக்கணும். அதே உங்களுக்கு யார் அதிர்ஷ்டமாக இருப்பாங்க அப்படின்னா, எந்த விதத்தில் அதிர்ஷ்டமாக இருப்பாங்கன்னா, நிலையான மனம் கொண்டு வருவாங்க, நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க, பணம், குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேபிளாக சில அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உழைப்புக்கு, உங்கள் டிசிப்ளினுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. அதுமாரி உங்களுடைய கிளியர் லக், அதாவது உங்கள் கேரியரில் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் பதவி, பேர், மதிப்பு இதெல்லாம் உயர்த்துறதுக்கு உங்களுக்கு காரணமாக இருப்பாங்க. உங்கள் மேலே ஒரு அன்பு, பாதுகாப்பு, மன நிம்மதி, குடும்பத்தில் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படி இருக்காங்களா? யார் யார்? எஸ், ரிஷபராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? உங்கள் நம்பிக்கையை வளர்ப்பாங்க, உங்கள் பணம், குடும்பம், வாழ்க்கையில் உங்களை ஸ்டேபிளாக அதிர்ஷ்டம் தருவதற்கான ஐடியா கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை ஏற்படுத்துவாங்க, உங்கள் உழைப்பு மேலே உங்களுக்கு அக்கறையை உண்டு பண்ணுவாங்க. மகரம், ரிஷபம், கடகராசிக்காரர்கள் உங்கள் பதவி உயர்வுகள் ஏற்பட காரணமாக இருப்பாங்க. மன நிம்மதி, குடும்ப அதிர்ஷ்டமெல்லாம் ஏற்படும். அதேமாரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள், இந்த உறவுக்காரவங்கள்ட்ட, சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள்ட்ட உங்களை பற்றி குறை சொல்லாமல், நீங்கள் அவங்கள பற்றி குறை சொல்லாமல் நீ முயற்சி பண்ணுங்கள். அப்படி அவங்க குறை சொன்னால் அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க தாங்கிக்கிற மாதிரி தாங்கிக்கிட்டு திரும்பி உங்களுக்கு ஒரு கட்டம் கட்டிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், உங்களை யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு முழுசாக விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் உங்கள் சக்தி, இதுதான் உங்களுடைய பவர். யாராவது நீங்கள் யாரையாவது ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியிலையோ உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ அவங்க உங்களை விட்டு முழுமையாக விலகிடுவாங்க. அப்போ குறை சொல்லாமல் அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுமாரி உங்களை யாராவது குறை சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீங்க. இதான் அந்த பவர் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப எளிய பரிகாரம். இந்த பகையை வெல்வதற்கு, துரோகத்தை வெல்வதற்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னா, புதன்கிழமை பச்சைக்கற்பூரம்னு சொல்லுவாங்க. வீட்டில் பச்சைக்கற்பூரம் வச்சு சுவாமிக்கு வந்து தீபாராதனை பண்ணுங்கள். வீட்டு வாசலில் 4 பச்சைக்கற்பூரத்தை எடுத்து தலையை ஒரு 3 தடவை சுற்றி வீட்டு வாசலில் வச்சு ஏற்றி விடுங்க. நிறைய திருஷ்டி இருக்குது உங்களுக்கு, கண் திருஷ்டி, ஓமல்னு சொல்லுவாங்க. அதேமாரி பச்சைக்கற்பூரம் கொஞ்சோண்டு நீங்கள் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையில் ஏதாவது கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல், அகார வடிசல் இதெல்லாம் செய்து கொஞ்சம் பச்சைக்கற்பூரத்தை அதில் போட்டு பெருமாளுக்கு நிவேதியம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஒரு சின்ன கொஞ்சோண்டு போட்டால் போதும். பச்சைக்கற்பூர வாசனை மட்டும் புதன்கிழமையில் உங்கள் வீட்டில் இருக்கணும். பச்சை காய்கறிகள் யாருக்காவது தானம் பண்ணுங்கள். புதன்கிழமைக்கு பச்சை காய்கறிகள் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பகையை வெல்ல முடியும், துரோகத்தை வெல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம மந்திரம் நிறைய சொல்லுங்க, நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்க. புதன்கிழமையில் ராம மந்திரம், நாராயண மந்திரம் இதை நிறைய சொல்ல சொல்ல என்ன ஆகும்? உங்களுடைய பலம் அதிகரிக்கும். ராம 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 நாராயண 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 மந்திரம் இதை சொல்ல சொல்ல நல்லது. புதாய நமக, ஓம் புதாய நமக அப்படின்னு 17 தடவை சொல்லும், 17 டைம்ஸ். கன்னிராசிக்காரர்களே இதை சொல்லி பாருங்கள். எதிரிகள் வெல்வார்கள், எதிரிகளை வெல்ல முடியும், எதிரிகளை அழிக்க முடியும், துரோகிகளை அழிக்க முடியும். துரோகிகள் என்ன பண்ணுறாங்க, எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, பகையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களோட புத்திசாலித்தனத்தினால் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இதை மட்டும் செய்யுங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? புதன்கிழமை சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தனை பண்ணுங்க. சக்கரத்தாழ்வார் அனுகிரகத்தை கொடுப்பார், எல்லாரையும் ஜெயிக்க வைப்பார், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எந்தெந்த ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும் நான் முன்னாடி சொல்லிடுறேன், ஒரு தடவை மீண்டும் வரேன். தனுசு, மீனம், மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. நீங்கள் ரிஷபம், மகரம், கடகராசிக்காரர்கள் மூலமாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக சொல்கிறேன்,
யாரையும் நம்பாதீங்க. அதிக நம்பிக்கை யார் மீது வைக்கிறீர்களோ அவர்களால் துரோகம் நடக்கும். மாற்றத்தை உண்டாக்குவோம், மறுமலர்ச்சியை உண்டாக்குவோம். மனசு போல இருங்க, அது ஒன்று போதும், வாழ்க்கையை உயர்த்தும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.